என்னுடைய ஜக்காத்தை இவருடைய ஜக்காத் ஒரு 10 லட்சம் ரூபாய். இந்த 10 லட்சத்தையும் நான் 8 கூட்டத்தையும் தேடி அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில் 8ஆ பிரித்து ஒவ்வொரு இதாக கொடுக்கணுமான்னு கேட்குறார். அல்லது நம்ம ஒரு கூட்டத்துக்கு அதை கொடுத்து முடிக்கலாமான்னு கேட்குறார். உண்மையிலே இது ஒரு தேவையான முக்கியமான கேள்வி. இதை பொறுத்த அளவில் ஜக்காத்து கொடுக்கிறது நம்மளோட கடமை. ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணும்ன்ற 8 கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 8 கூட்டத்திற்கும் கொடுக்கணும்ன்றது இல்லை. 8 கூட்டத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம். அதுல ஒரு கூட்டத்தை நம்ம சூஸ் பண்றது. உதாரணமா ஃபக்கீரை சூஸ் பண்றோம். அந்த ஃபக்கீரை சூஸ் பண்ணிட்டோம் என்றால் ஒரு ஃபக்கீருக்கும் அதை கொடுக்கலாம். நீங்க 50 ஃபக்கீருக்கும் அதை கொடுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற 10 லட்சம் ஜக்காத்து காசை நீங்க ஒரு ஃபக்கீரை பாக்குறீங்க. உங்களோட குடும்பத்தில் உங்களோட நானா உதாரணம், உங்களோட நானா நிறைய பிசினஸ் செஞ்சு லொஸ்ட் ஆகி கடன்லையும் கஷ்டத்திலையும் இருக்கிறார். இப்ப நீங்க அந்த 10 லட்சத்தையும் கொண்டு நானா கொடுத்து அவரை எழுப்பி விடலாம். ஒரு ஆளுக்கே கொடுத்துடலாம் 10. சில 25 லட்சம் உங்கள்கிட்ட ஜக்காத்து இருந்து அவருக்கு அந்த 25 நீங்க உங்களுக்கு தெரியும் தானே, உங்களோட க்ளோஸ் ஆனவர் நண்பரோ நானாவோ அல்லது மாமாவோ யாரோ ஒருவர் கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறார், ஒரு 25 லட்சம் ரூபாய் தேவையோடு இருக்கிறார் என்றால் ஒரு ஆளுக்கு நீங்க கொடுத்து முடிக்கவும் முடியும். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க அல்லாஹ் கிட்ட உங்களோட கடமையை நிறைவேற்றியவர் பட்டியலில் சேர்ந்து கொள்வீர்கள். 2வது என்ன கேட்டீங்க? அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் அவர் சொல்றது என்னென்றால், நம்ம ஜக்காத்தை ரமலான்ல தானே கொடுக்கணும். இல்ல, ஜக்காத்துக்கு ரமலானுக்கு சம்பந்தம். ரமலான்ல ஜக்காத் கொடுக்கறதால இரட்டிப்பு நன்மை கிடைக்கும்ன்ற செய்திகள் எல்லாம் அப்படி எதுவும் இல்லை. அப்படின்னா மத்தாக்கள் பாதிக்கப்படும். இதுல உள்ளது என்னென்றால், ஒரு வருடம் பூர்த்தியா ஜக்காத்து நம்ம கடமையாகுவது என்பது ஒரு வருடம் பூர்த்தியான. இப்ப உதாரணமாக ஒருவர்கிட்ட ஜனவரியில ஒரு அமௌண்ட் வந்து நிசாப், அந்த அமௌண்ட் வந்து கடைசி சீட்டு இவர் கேட்ட மாதிரி கடைசி சீட்டா அவர் குழுந்து 50 லட்சம் அவர் எடுத்து என்ன செஞ்சாருன்னா அப்படியே சேஃப்ல வச்சுட்டார். அடுத்த டிசம்பர்லயும் அவர்கிட்ட அந்த 50 லட்சமும் இருக்கு. இப்ப இவருக்கு ஜக்காத் எப்போ கொடுக்கணும்? ஜனவரி கொடுக்கும். ரைட், ஜனவரி கணக்கு பாக்குறதுல புறக்கணக்கு தான் பார்க்கணும். முஹர்ரம் சஃபர் பாக்குறது தான் அதுல கொஞ்சம் கூட வரும். புறக்கணக்கு பார்க்கும்போது நாட்கள் கூட வரும். இங்கிலீஷ் இந்த கிரிகோரியன் கலண்டர்ல பாக்குறத விட ரைட் அதான் பார்க்கணும். இருந்தாலும் நம்மளோட சேஃப்டிக்கு நம்ம லேச பார்க்கறது தான் லேஸ். அந்த வகையில் அவர் கொடுக்க வேண்டியது ஜனவரி. ரமலான் வரைக்கும் அவர் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஜக்காத்தை விரும்பினால் முட்கூட்டி கொடுக்கலாம். இதுவும் ஒரு கட்டாயம் தேவையான தகவல், நினைவில் வைத்துக் கொள்ளும். வருஷம் பூர்த்தியாகுவதற்கு முன்னால் முட்கூட்டி உங்களுடைய ஜக்காத்தை கொடுக்கலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜக்காத்தை அப்படி முட்கூட்டி கொடுத்ததாக ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ முட்கூட்டி கொடுக்க வேண்டிய தேவைகள் நமக்கு நிறைய வருது. உதாரணமா கொரோனா டைம்ல எல்லாருமே முடக்கப்பட்டோம். அப்ப அந்த நேரத்துல இந்த ஃபத்வா ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபத்வாவா இருந்துச்சு, நிறைய பேசப்பட்டுச்சு. உங்களோட ஜக்காத்தை முட்கூட்டி கொடுங்க, கஷ்டப்படும். அதே போல இந்த டிட்வா டைம்லயும் நமக்கு அது தேவை. எனவே நம்முடைய ஜக்காத்தை முட்கூட்டி கொடுக்க முடியும். ஆனால் ஜக்காத்தை லேட் ஆக்க கூடும். இப்ப எனக்கு வருஷம் முடிஞ்சு ரமலான்லாம் வருஷம் முடியுதுன்ற முடிஞ்சா நான் ஹஜ்ஜி குறையும் எனக்கு லிக்விட் இல்லை, காசு கேஷா இல்ல, நகைதான் இருக்கு. இப்ப நான் என்ன பாக்குறேன், டிசம்பருக்கு எனக்கு சீட் ஒன்று உளறி அல்லது ஹஜ்ஜிக்கு ஒரு சீட் ஒன்று உளறி அப்ப கொடுப்பேன்னு நான் பிற்படுத்த கூடாது. நான் இருக்கிற நகையை வித்து போட்டு ஜக்காத்தை கொடுக்கணும். எல்லாத்தையும் விற்க சொல்லலை, 2.5 வீதம் தானே. அந்த 2.5 வீதத்துக்குரிய ஜக்காத்தை நகையை வித்து போட்டு ஜக்காத்தை கொடுத்தோம்னா சரி.